அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கு தாக்குதலில் காயமடைந்த இலங்கையர்கள் குறித்து வெளியான தகவல். இலங்கையில் எரிபொருள் விலை திடீர் அதிகரிப்பு. லெபனானில் வெள்ளை போஸ்பரஸ் தாக்குதல் இஸ்ரேலுக்கு குற்றச்சாட்டு. இலங்கையரால் மீட்கப்பட்ட 10 ஈரானிய மாலுமிகளுக்கு தொடர்ந்தும் சிகிச்சை. டிரம்பின் பொய் அம்பலம், ஈரான் பாடசாலை மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது நிரூபணம். நைனாதீவில் கொடூரம், பூசகரின் வாழ்வெட்டில் சக பூசகர் பலி. பல்கலைக்கழக மாணவர்களின் வங்கிக் கணக்குகளுக்கு நாளைய தினம் வரப்போகும் பணம். இலங்கை கிரிக்கெட் அணிக்கு நியமிக்கப்பட்ட புதிய தலைமை பயிற்சியாளர். ரயில் பாலத்தில் விபத்து, வெளிநாட்டு சுற்றுலா பயணி உயிரிழப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். நாட்டில் தற்போது நிலவி வரும் கடும் வெப்பமான காலநிலை காரணமாக சிறுவர்களுக்கு தோல் நோய்கள் மற்றும் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதிகரித்து வரும் வெப்பநிலையால் சிறுவர்களின் ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து சுகாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். சிறுவர்களின் மென்மையான தோல் காரணமாக வெப்பப்படைகள், அரிப்பு மற்றும் பூஞ்சை தொற்று போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உடலில் நீர்ச்சத்து குறைவதால் தூக்கமின்மை, அதிக சோர்வு மற்றும் பசியின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். தற்போது பாடசாலைகளில் வருடாந்த விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வரும் நிலையில் வெயிலில் நீண்ட நேரம் விளையாடுவதால் வெப்ப மயக்கம் அல்லது வெப்ப தாக்கம் ஏற்படும் அபாயம் உள்ளது. அதிகப்படியான வியர்வை வெளியேறுவதால் உடலில் உள்ள சோடியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற அத்தியாவசிய உப்புச்சத்துக்கள் குறையக்கூடும். இது மூளை மற்றும் இதயத்தின் செயற்பாடுகளை பாதிக்கலாம் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். சிறுவர்கள் போதிய அளவு நீர் மற்றும் இயற்கை பானங்களை அருந்துவதை உறுதி செய்ய வேண்டும். நண்பகல் வேளையில் சிறுவர்களை நேரடியாக வெயிலில் நடமாட விடுவதை தவிர்க்க வேண்டும். தகுந்த கண்காணிப்பின் கீழ் சிறுவர்கள் நீரில் விளையாட அனுமதிப்பது அவர்களின் உடல் வெப்பத்தை தணிக்க உதவும். விளையாட்டுப் போட்டிகளின் போது மாணவர்களுக்கு போதிய ஓய்வு மற்றும் நீர் அருந்துவதற்கான இடைவேளைகளை வழங்க வேண்டும். மத்திய கிழக்கில் அண்மையில் இடம்பெற்ற தாக்குதல்களில் காயமடைந்த 4 இலங்கை பிரஜைகளும் வைத்தியசாலைகளில் இருந்து வெளியேறியுள்ளதுடன் தற்போது அவர்கள் நலமுடன் இருப்பதாக வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் காயமடைந்த இலங்கையர்களின் பாதுகாப்பு குறித்து வெளிவிவகார பிரதி அமைச்சர் விடுத்துள்ள விசேட அறிக்கையிலே இது தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்கள் 3 பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தொலைபேசி ஊடாக நேரடியாக உரையாடியுள்ளார். அவர்கள் தாம் பாதுகாப்பாக இருப்பதை உறுதிப்படுத்தியுள்ளனர். 4வது நபரின் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ள முடியாமல் போயுள்ள போதிலும் அவரும் சிகிச்சையின் பின்னர் வைத்தியசாலையிலிருந்து பாதுகாப்பாக வெளியேறியுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள இலங்கை பிரஜைகளின் பாதுகாப்பு மற்றும் நலன்புரி விடயங்களுக்கு அரசாங்கம் முன்னுரிமை அளிப்பதாகவும் அந்தந்த நாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் நிலைமையை கூர்ந்து அவதானித்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதற்றமான சூழலில் அனைத்து தரப்பினரும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் பொதுமக்களின் உயிர்களை பாதுகாக்கும் வகையில் அமைதியான முறையில் தீர்வுகளை எட்ட வேண்டும் என்றும் இலங்கை எதிர்பார்ப்பதாக பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட இலங்கையர்களுக்கு தேவையான மேலதிக உதவிகளை வழங்க வெளிவிவகார அமைச்சு தயாராக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் எரிபொருட்களின் விலைகள் உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் அதிகரிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல், டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் விலைகள் இவ்வாறு உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இந்த விலை அதிகரிப்பு தொடர்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. இதன்படி ஆக்டேன் 92 பெட்ரோல் 1 லிட்டரின் விலை 317 ரூபாவாக உயர்ந்துள்ளது. இதன் முந்தைய விலை 293 ரூபாவாகும். இதன்படி 1 லிட்டருக்கு 24 ரூபாய் விலை அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. ஆக்டேன் 95 பெட்ரோல் 1 லிட்டரின் விலை 365 உயர்ந்துள்ளது.
முந்தைய விலை 340 இருந்தது. இதன்படி 1 லிட்டருக்கு 25 ரூபாய் விலை அதிகரிப்பு பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆட்டோ டீசல் 1 லிட்டர் 303 ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளதுடன் இதன்படி 1 லிட்டருக்கு 22 ரூபாய் விலை அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. சூப்பர் டீசல் 1 லிட்டரின் விலை 353 ரூபாவாக உயர்ந்துள்ளது. இதன்படி 1 லிட்டருக்கு 24 ரூபாய் விலை அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. இதேவேளை மண்ணெண்ணெய் 1 லிட்டர் 195 ரூபாவாக உயர்ந்துள்ளது. இதன்படி 1 லிட்டருக்கு 13 ரூபாய் விலை அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. இந்த விலை மாற்றம் இன்றைய தினம் நள்ளிரவுடன் நடைமுறையாகும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. லெபனானின் தெற்கு பகுதியில் உள்ள மக்கள் குடியிருப்புகள் மீது இஸ்ரேலிய ராணுவம் சட்டவிரோதமாக வெள்ளை பொஸ்பரஸ் ரசாயன குண்டுகளை பயன்படுத்தியுள்ளதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த மார்ச் 3 தெற்கு லெபனானில் உள்ள ஜாக்மோர் மற்றும் நகரில் உள்ள வீடுகள் மற்றும் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதிகள் மீது இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. இது தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை ஆய்வு செய்த மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வான்வழியில் வெடித்து சிதறும் பொஸ்பரஸ் குண்டுகளால் வீடுகளும் வாகனங்களும் தீப்பற்றி எறிவதை உறுதி செய்துள்ளது. வெள்ளை பொஸ்பரஸ் காற்றில் பட்டவுடன் தீப்பிடிக்கக்கூடியது. இது மனித உடலில் பட்டால் எலும்பு வரை ஊடுருவி கடுமையான தீக்காயங்களை ஏற்படுத்தும். இது வாழ்நாள் முழுவதும் ஆறாத வடுக்களையும் மரணத்தையும் விளைவிக்கக்கூடியது. சர்வதேச மனிதநேய சட்டத்தின்படி மக்கள் நெருக்கம் அதிகமுள்ள பகுதிகளில் இத்தகைய ஆயுதங்களை பயன்படுத்துவது போர்க்குற்றமாக கருதப்படுகின்றது. தாக்குதலுக்கு முன்னதாக இஸ்ரேல் மக்களை வெளியேறுமாறு உத்தரவிட்டிருந்தாலும் மக்கள் வாழும் பகுதிகளில் இத்தகைய கொடிய ரசாயனத்தை பயன்படுத்துவது பொதுமக்களை அச்சுறுத்தும் செயல் என மனித உரிமைகள் அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. மூழ்கடிக்கப்பட்ட ஈரான் கப்பலிலிருந்து உயிர் பிழைத்த 10 ஈரான் மாலுமிகள் தற்போது காலி கெராபிட்டிய போதரா வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக பிரதி சுகாதார அமைச்சர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். 22 பேர் சிகிச்சை முடிந்து குணமடைந்த நிலையில் வெலிசர கடற்படை முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் விபத்தில் உயிரிழந்த 84 ஈரான் மாலுமிகளின் உடல்கள் கராபட்டிய வைத்தியசாலையில் உள்ள 2 டீப் ஃப்ரீசர் வசதிகளில் வைக்கப்பட்டுள்ளன. பிரேத பரிசோதனைகள் நிறைவடைந்த பின்னர் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் IRIS தேனா எனப்படும் ஈரான் போர்க்கப்பல் இலங்கைக்கு அருகில் உள்ள சர்வதேச கடற்பரப்பில் மூழ்கிய பெரிய கடல் விபத்துடன் தொடர்புடையதாகும். இலங்கை கடற்படைக்கு 4 மார்ச் காலை 5-8 மணியளவில் அவசர அழைப்பு வந்ததை தொடர்ந்து கடற்படை மற்றும் விமானப்படை இணைந்து மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்டன. இதன்போது 84 உடல்கள் மீட்கப்பட்டதுடன் 32 பேர் உயிருடன் காப்பாற்றப்பட்டனர். கப்பலில் சுமார் 180 பேர் இருந்ததாக நம்பப்படுகின்றது. இந்த மீட்பு நடவடிக்கைகள் கடல்சார் தேடல் மற்றும் மீட்புக்கான சர்வதேச மாநாட்டின் உடன்படிக்கையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டன. அதனைத் தொடர்ந்து அமெரிக்கா தங்களின் நீர்மூழ்கி கப்பல் அந்த ஈரான் கப்பலை டார்பிடோ தாக்குதல் மூலம் மூழ்கடித்ததாக உறுதி செய்தது. இந்த நிலையில் உயிரிழந்தோரின் உடல்களை கையாளுதல் மற்றும் தாய்நாட்டிற்கு அனுப்புதல் தொடர்பாக ஈரான் மற்றும் சர்வதேச அதிகாரிகளுடன் இலங்கை அதிகாரிகள் தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் மகளிர் பாடசாலை மீது அமெரிக்க படைகளே தாக்குதல் நடத்தின என்பன நிரூபிக்க முக்கிய காணொலி ஆதாரத்தை தாக்குதலை குறித்து விசாரணை செய்யும் புலனாய்வு அமைப்பான ஃபெலிகாஸ்ட் உறுதிப்படுத்தியுள்ளது. தெற்கு ஈரானின் மினாஃப் நகரில் பள்ளியொன்றில் நடத்தப்பட்ட வான்வெளி தாக்குதலில் சுமார் 165 சிறுமிகள் கொல்லப்பட்டனர். இதற்கு அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகளே பொறுப்பு என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. இந்த நிலையில் இந்த குற்றச்சாட்டை ட்ரம்ப் திட்டவட்டமாக நிராகரித்ததுடன் அதனை ஈரானே செய்ததாகவும் தெரிவித்தார். ஈரானின் ஏவுகணைகள் தரமற்றவை எனவும் அவையே பாடசாலை மீது வீழ்த்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதனிடையே ஈரானுக்கு எதிராக அமெரிக்க படைகள் தோமாஹாக் ஏவுகணைகளை பயன்படுத்துவதாக அந்நாட்டு ராணுவம் வெளிப்படையாக தெரிவித்திருந்தது. நைனாதீவில் 2 பூசாரிகளுக்கிடையே ஏற்பட்ட தகராறு வாழ்வெட்டில் முடிந்ததில் ஒருவர் பலியானார். குறித்த சம்பவம் நேற்று மாலை நைனாதீவில் இடம்பெற்றுள்ளது.
சம்பவம் குறித்து தெரிய வருகையில் நயினாதீவு வீரகத்தி விநாயகர் ஆலய பூசகருக்கும் நயினாதீவில் தொழில் நிமித்தம் சென்றிருந்த பூசகர் ஒருவருக்கும் இடையே ஏற்பட்ட தொழில் தகராறே குறித்த கொலையில் முடிந்ததாக தெரிய வருகின்றது. இந்த சம்பவத்தில் நயினாதீவு வீரகத்தி விநாயகர் ஆலய பூசகரது வாழ்வெட்டிலேயே குறித்த பூசாரி பலியானார் என கூறப்படுகின்றது. கண்டியை சேர்ந்த எம் கிருஷ்ணகுமார் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் குறித்து ஊர்காவல்துறை காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளுக்கு அமைய அதிகரிக்கப்பட்ட லலித் அதுலத் முதலி மகாபல உயர்கல்வி புலமை பரிசில் நிதியத்தினால் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்த மகாபல புலமை பரிசில் கொடுப்பனவு ஜனவரி மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி இதற்கு முன்னர் 7500 ரூபாவாக காணப்படும் மகாபல புலமை பரிசில் கொடுப்பனவு 10,000 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. 2026 ஜனவரி மாதத்திற்குரிய 10,000 ரூபாய் புலமை பரிசில் கொடுப்பனவை நாளை முதல் அந்தந்த மாணவர்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை கிரிக்கெட் முன்னாள் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வீரர் கெரி ஹிஸ்டனை இலங்கை ஆண்கள் தேசிய அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக நியமித்துள்ளது. இந்திய நியமனம் 2026 ஏப்ரல் 15 முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் அவரது பதவிக்காலம் 2028 ஏப்ரல் 14 வரை 2 ஆண்டுகள் நீடிக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கெரி ஹிஸ்டன் தென்னாப்பிரிக்கா சார்பில் விளையாடிய முன்னணி கிரிக்கெட் வீரராக இருந்ததுடன் 2008 முதல் 2011 வரை இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராகவும் பணியாற்றினார். அந்த காலத்தில் இந்தியா ICC ஆடவர்களுக்கான உலக கோப்பையையும் வென்றது. பின்னர் 2011 முதல் 2013 வரை அவர் தென்னாப்பிரிக்கா அணியின் தலைமை பயிற்சியாளராக இருந்தபோது அந்த அணி அனைத்து வடிவங்களிலும் உலக தரவரிசையில் முதலிடத்தை பெற்றது. சமீபத்தில் நமீபியா அணிக்கு ஆலோசகராக ICC ஆண்கள் T20 உலகக்கோப்பை 2026 போட்டியில் பணியாற்றியிருந்தார். 1993 முதல் 2004 வரை நீண்ட அவரது விளையாட்டு வாழ்க்கையில் டெஸ்ட் மற்றும் ODI போட்டிகளில் மொத்தம் 14,087 ஓட்டங்களை குவித்துள்ளார். இதில் 21 டெஸ்ட் சதகங்களும் 13 ODI சதங்களும் அடங்குகின்றன. இந்த நிலையில் இலங்கை அணியை 2027 ICC ஆண்கள் கிரிக்கெட் உலக கோப்பைக்கு தயார்படுத்துவது அவரது முக்கிய பொறுப்புகளில் ஒன்றாக இருக்கும். அந்த உலகக்கோப்பை போட்டி தென்னாப்பிரிக்கா, நமீபியா மற்றும் சிம்பாப்வே ஆகிய நாடுகளில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வாத்துவ ரயில் நிலையத்திற்கும் பாணந்துறை பின்பத்தை ரயில் நிலையத்திற்கும் இடையில் அமைந்துள்ள ரயில் பாலத்தின் மீது 2 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் 3 உள்நாட்டு நபர்களும் நேற்று மாலை விபத்துக்குள்ளானதில் ஒரு வெளிநாட்டு சுற்றுலா பயணி உயிரிழந்தார். உயிரிழந்தவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த சுமார் 70 வயதுடைய ஒருவர் என பின்பத்தை போலீசார் தெரிவித்துள்ளனர். 2 சுற்றுலா பயணிகளுடன் 2 உள்ளூர் நபர்களும் ஒரு சிறுவனும் அந்த பகுதிக்கு அருகிலுள்ள கடற்கரைக்கு சென்றுவிட்டு குறித்த பாலத்தின் மீது ஏறி இயற்கை காட்சிகளை ரசித்துக் கொண்டிருந்தனர். அந்த பாலம் பயன்பாட்டில் இல்லாத ஒரு பாலம் என்றே அவர்கள் நினைத்திருந்தனர். எவ்வாறாயினும் அந்த நேரத்தில் பெலியத்தையிலிருந்து கண்டி நோக்கி சென்ற கடுகதி ரயில் அந்த பாதையில் இருந்து வந்தபோது பதற்றமடைந்த அவர்கள் தண்டவாளத்திலிருந்து விலகி செல்ல முயன்ற போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. இதன்போது குறித்த வெளிநாட்டவர் ரயிலில் மோதி பின்பத்தை கால்வாய்க்குள் வீழ்ந்து அந்த இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். ஏனையோர் ரயில் பாலத்திலிருந்து பின்பத்தை கால்வாய்க்குள் குதித்து உயிர் தப்பியுள்ளனர். ஆயினும் அவர்களில் வெளிநாட்டு பெண்மணி ஒருவரும் ஒரு சிறுவனும் ஒரு ஆணும் காயமடைந்த நிலையில் பாணந்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.